சோலார் போடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்பயுமே எனக்கு ஒரு 5 கிலோவாட் கொடுங்க, எனக்கு ஒரு 3 கிலோவாட் கொடுங்க, அந்த மாதிரி நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா, நம்ம கடைசியில ரிசல்ட்டா நம்ம கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏமாற்றம் தான் கிடைக்கும். முதல்ல இங்கே நம்ம போட்டிருக்கிறது ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. மாடியில வீடு இருக்கு, கீழ ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா, இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, டாக்குமெண்டேஷன் பிரச்சனையினால வீட்டுக்கு வந்து LA1A அப்படிங்கிற வீட்டு கனெக்ஷன் குடுக்கல. ஹாஸ்பிட்டல்ல குடுக்குற அதே கமர்ஷியல் LM51லயே குடுத்துருக்காங்க. அப்போ ஒரு யூனிட்டு ரூ. 10.75 வரும். அதோட 5% எலக்ட்ரிசிட்டி டாக்ஸஸ் வரும். அப்புறம் கிலோவாட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிக்காவே ஒரு கிலோவாட்டுக்கு ரூ. 317 அந்த மாரி கிலோவாட் சார்ஜஸ்ஸு. ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் கூடுதலா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, பிஎஃப் பெனல்ட்டி. இப்போ நீங்கள் சரியா அதை வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணல அப்படின்னா, பிஎஃப் பெனல்ட்டி வரும். இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வரும்போது, உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, நெருக்கி ஒரு ரூ. 15 வந்துரும் ஒரு யூனிட்டுக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் சோலார் போடணும் அப்படிங்கும்போது, நெறைய பேர் கமர்ஷியல் கடைகளுக்கு, ஆஃபீஸ்க்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு போடும்போது 10 கிலோவாட் ஆன் கிரிட் போடுங்க சார், 5 கிலோவாட் ஆன் கிரிட் போடுங்க, 20 கிலோவாட் ஆன் கிரிட் போடுங்க, இப்படின்னு உங்கள கொண்டு போய் இழுத்து விட்டுருவாங்க. இந்த மாரி கண்ண மூடிக்கிட்டு நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது என்ன பிரச்சனை வரும்னா, ஏற்கனவே நீங்கள் ஃபிக்ஸட் சார்ஜ் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே வெல்டிங் சார்ஜ் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இருக்கும். ஏற்கனவே பிஎஃப் பெனால்ட்டி இருக்கும். இப்போ சோலார் போட்டவுடனே பிஎஃப் பெனால்ட்டி இன்னும் கூடி போயிடும். கிலோவாட் சார்ஜஸ்ஸு ஃபிக்ஸட் சார்ஜஸில் பார்க்கும்போது, நெட்வொர்க் சார்ஜ்ன்னு ஒரு கிலோவாட்டுக்கு ரூ. 500 கூட்டுவாங்க. நீங்க ஒரு 10 கிலோவாட் போடுறீங்கன்னா, ஏற்கனவே ஃபிக்ஸட் சார்ஜ் கட்டிக்கிட்டு இருக்கிறத விட, இன்னும் ஒரு ரூ. 5,000 சேர்த்து கட்டணும். இந்த மாரி போற நிலைமையில, சோலார்லேருந்து நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக் புரொடக்ஷன் அப்படின்னு இருக்கு. காலையில 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நம்முடைய தேவைக்கும் அதிகமான புரொடக்ஷன் இருக்கும். அந்த புரொடக்ஷன் பூரா எக்ஸ்போர்ட் ஆகி ஒரு யூனிட்டுக்கு ரூ. 3.57 குடுப்பாங்க. அதில ரூ. 1.57 நெட்வொர்க் சார்ஜ்ன்னு பிடிச்சிருவாங்க. நம்மகிட்டேருந்து வாங்குற யூனிட்டு வெறும் ரூ. 2க்கு வாங்குவாங்க. இந்த மாரி போகும்போது நம்முடைய எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ குறையும்னா, ஒரு 25% குறைஞ்சிருக்கும். பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. நமக்கு வர்றதில 80லேருந்து 90% குறையணும்னு நெனச்ச நேரத்தில, வெறும் 25% குறையுது. சோலாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எடுக்கிறதுக்கு 8லேருந்து 10 வருஷம் ஆயிடும். எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு பெரிய ஏமாற்றத்தில போய் முடியும். இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஈபி பில்ல அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி ரெக்கார்டட் மேக்ஸிமம் டிமாண்டுன்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் இருக்கிற அந்த வேல்யூ தான் உங்களுடைய இன்வெர்ட்டரோட சைஸை அதை டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ ரெக்கார்டட் மேக்ஸிமம் டிமாண்டு ஒரு 7 கிலோவாட் இருக்குது அப்படின்னா 8 கிலோவாட்டு இன்வெர்ட்டர் போட்டுக்கணும்.